நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வழக்கம் போல் ஹோரை நேரத்துக்குள்ளே பூஜை செய்கிறதுக்காக காலையிலே மாக்கோலெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அதுவுமா ஃப்ரெண்டு சிறுவாபுரி முருகன் படம் வாங்கிட்டு வந்ததாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலலாம் கொரியரில் என் அப்பன் திருச்செந்தூர் ஆண்டவருடைய படம் வந்திருந்தது. பார்த்த உடனே டபுள் சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு திருச்செந்தூர் முருகர்னா ரொம்ப பிடிக்கும். நரணி சில்வர்ஸ்ல புதுசாக லான்ச் பண்ணியிருக்கதா அனுப்பியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஐயனுடைய முகம் பார்க்கும்போது ரொம்ப தத்ரூபமா சிரிச்ச முகத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்தது. ஆனால் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரே சிறுவாபுரியில இருந்தும் திருச்செந்தூர்ல இருந்தும் ஐயன் வீட்டுக்கு வருவார்னு. எனக்கு சுவாமி கோட்ஸ் பாக்குற பழக்கம் உண்டு. அதுல சொன்ன மாதிரியே அப்பன் வீட்டுக்கு வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தோட படத்துக்கு தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு பூக்களால அலங்காரம் செஞ்சு ஐயனுடைய விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் பால் தயிர் பன்னீர்னு 3 பொருட்களால அபிஷேகம் செஞ்சு வழக்கமா செய்யற வெற்றிலை தீப வழிபாடோட நைவேத்தியமா நாட்டு சக்கரை கலந்த பாலும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு ஆரத்தி காட்டி மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தோட ஹோரை நேரத்துக்குள்ள பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன். ஹர்னி கிஃப்ட்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.